இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு ஜாப் போகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்க வேலையே பார்க்க நேரம் சரியாக இருக்கனால ஜாப் போகிறதுக்கு முடியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இதில் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் போட தேவை கிடையாது. ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தால் மட்டும் போதும். 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ள யாருனாலும் இந்த ஜாபை பண்ணலாம். ஸோ மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ஏஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யூனாவை காமிக்கிறாங்க. அவள் பொக்கே எல்லாமே அங்கே டெலிவரி பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அங்கே தன்னோட ஹஸ்பண்ட் ஷூவோட வாய்ஸ் மாதிரி அவளுக்கு கேட்குது. அப்போ அங்கே எப்படி வந்துட்டு இங்கே அவன் இருப்பான்? கண்டிப்பாக இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா அவன் ஒரு பூவராச்சு. இங்கே வந்து பணக்காரவங்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு பார்ட்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஷூயுமே இருக்கா. அவளை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா. அவங்க வந்து நல்லா டிசைன் பண்ணக்கூடிய, ட்ராயிங் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. அவளோட எல்லாத்தையுமே திருடி தான் இந்த ஜூயி வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கா. இவளுமே அப்ராடுக்கு போக வேண்டியது. பட் அங்கே கன்சீவ் அந்த வாசி ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணியிருக்கா. அதனால் பேசாமல் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவன் கூடவே சேர்ந்து இருந்திருக்கா. அவள் திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆனவாஸ் தான் அங்கே அவளோட ஹஸ்பண்ட் ஷூவும் அவளுமே சேர்ந்து அங்கே மேரேஜுமே பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவன் நிற்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு ஆக்சிடெண்ட்டில் கால் நடக்க முடியாத மாதிரி அவன் ட்ராமா பண்ணியிருக்கான். அதுக்காக தான் அவள் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு அங்கே வந்து பார்ட் டைம் ஜாப் எல்லாமே பண்ணிட்டுருக்கா போல். பட் எவ்வளோ பெரிய பொய் சொல்லி என்ன ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஜோயி சொல்கிறா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண வீட்டு பையன் நினைக்கிறியா? அவன் பணக்கார வீட்டு பையன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து பெட் கட்டியிருந்தா உன்னை எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி காமிக்கிறேன்னு, அதனால தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொன்னதும் ஹீரோயின் என்னை எவ்வளோ தூரத்துக்கு கீழ்த்தரமாக நீ நடத்திருக்க, பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லி கேட்டதுமே அப்போ உடனே அந்த ஜோயி வந்துட்டு அங்கே மயக்கமாகிற மாதிரி ட்ராமா பண்ணதுமே, நான் இப்போ அவளுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு, நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ அங்கே வேகமாக விழுந்தடிச்சு அங்கே ஓடிட்டுருக்கா. பார்த்தா அவளோட பையன் அங்கே ஹாரியுமே அங்கே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கான் ஸ்விம்மிங் பூலில் பக்கத்தில் இருந்து. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு, ஹாரி உள்ளே விழுந்தா என்னத்துக்காகன்னு சொன்னதோ, நீ எதுக்காக இங்கே வந்து உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீ அப்பாட்ட எப்படி வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒழுக்கமே இல்லாமல் ஹீரோயினை பேசினதுமே அவன் விழுக போகிறான்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு உள்ளங்க நம்ம ஹீரோயின் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு அந்த குட்டி சாதான் வந்து காப்பாற்றுன்னு சொல்லி பார்த்தா அது வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுது. பட் நம்ம ஹீரோ அங்கே குவை காமிக்கிறாங்க. அவன் தான் வந்து ஹீரோயின் அங்கே இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே கண்ணை முழிக்கும் போது அங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனோட நேம் வந்து சூச்சு. அவனால் பேச முடியாது போல். நம்ம ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு, நீ யார்ப்பா, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோவோட அங்கே பட்லர், மேடம் எங்கள் பாஸ் வந்து உங்களை காப்பாற்றினாரு கூதான், அவர் உங்களுக்காக வந்துட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காரு, நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க மேடம் அப்படின்ற சொன்னதும் உங்கள் பாஸ் எங்கே, சரி இந்த பையன் ஏன் பேச முடியலன்னு சொன்னதுமே அந்த பையன் சின்ன வயசுலேருந்தே பேச முடியாமல் தான் இருக்கான் மேடம், அவனுக்கு என்னமோ உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் கிளம்பி ரெடியாகி போகும்போது நம்ம கூவை பார்த்தா அங்கே அவளை அங்கே கதவுக்குள்ளேருந்து பார்த்துட்டு வேகமாக கதவை லாக் பண்ணிக்கிறான். அவனுக்கு அங்கே ரொம்பவே ஒரு திடீர்னு உட முடியாமல் போயிட்டுருக்கு. அவன் ட்ரிங்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கால் பண்ணி அவளுக்கு உட முடியாமல் இருக்குது, என்னால் இப்போ வந்துட்டு எதையுமே பார்க்க முடியாது, நீங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க, அந்த பொண்ணை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்றதாவே சொல்கிறான். ஹீரோயின் அங்கே இருக்கும்போது அங்கே பட்லர் வந்து, மேடம் எங்களோட பாஸ் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்ல ஆசைப்படுறாருன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கோங்க, நான் ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆன பொண்ணுன்னு சொன்னதும் உங்களுக்கு தான் வந்து டைவர்ஸ் ஆக போகுது இல்லை, உங்கள் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணுற முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல, அப்படின்னா நீங்கள் பேசாமல் எங்கள் பாஸை வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா லூசுங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போங்க நம்ம ஹீரோ கூவுமே அங்கே வந்துடுறான். அங்கே பையனை கூப்பிட்டுட்டு தான் அவன் வந்திருக்கான். ஸோ அங்கே பார்த்ததுமே அந்த பையன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. அவனுக்கு அம்மாவை பார்த்து அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, நீங்கள் வந்து என்னோட பையனை வந்து பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்கள் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் ப்ரப்போசல் கொண்டு வந்திருக்கேன், ஓகேனா நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க, நம்ம மேரேஜ் அதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு சொன்னதும் ஹீரோயின் என்ன இது கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த பார்த்தா அங்கே ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு லவ் இருக்குது.
அதில் பார்த்தா 2 இயர்ஸ்க்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் இருக்கும், பையனை வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கணும், நீங்கள் அப்படி விட்டுட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு 1 பில்லியன் காசு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அப்படின்னா ஓகே தான், நான் இந்த மேரேஜுக்கு வந்துட்டு பண்ணிக்கிறேன், அந்த பையனுக்குமே வந்துட்டு அம்மா கிடச்ச மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. அப்புறம் நான் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் இவன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஷென்ட்டை போய் நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதுமே, நீ இதுக்காக வந்துட்டு இவ்வளோ பெரிய வந்து தப்பாக வந்து நினச்சிட்டு என்கிட்ட டைவர்ஸ் கேட்பியா, நான் பெரிய பணக்காரன், என்ன இப்போ என்ன ஆச்சு சொல்லு, உனக்கு அது நல்லது தானே அப்படின்ற செட் அவன் கேட்டுட்டு இருக்கான். நான் உனக்கு டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், ஆமாப்பா நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உனக்காக பார்ட் டைம் ஜாப் பண்ணி ரொம்பவே வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன், அப்போல்லாம் உனக்கு பொண்டாட்டி மேலே அக்கறை வரல, உண்மையை சொல்லணும்னு தோணலை, இப்போ என் மேலே உனக்கு ரொம்ப பாசம் வருதோ, ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு போகிறா. அப்போ அவங்க பாட்டி வந்துடுறாங்க. பாட்டிகிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவங்களுக்குமே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. மரியாதை நீங்கள் வந்துட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பாட்டிகிட்டையும் அவங்ககிட்டையுமே மிஸ்பிஹேவ் பண்ணி பிடிச்சி தள்ளினதில் பாட்டிக்கு அங்கே தலையில் அடிபட்டுருது, பிளட்டாக வந்துட்டு இருக்கவுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அழுகும்போது அப்போ அந்த ஷூ அதெல்லாமே பார்த்துடுறான். கண்டிப்பாக இவ இப்போ என்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்பா, என்கிட்ட வந்துருவா, நான் வந்து அவளை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு யோசிச்சா, அங்கே அவன் வந்துட்டு அவனுக்கு கால் பண்ணாமல் நம்மளோட கூக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறா. அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இவன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு அங்கே நம்ம ஜோயிட்ட கால் பண்ணி இப்போ அவள் யாரோடய சேர்ந்து போயிட்டுருக்காப்பா அப்படின்றத சொன்னதுமே, எனக்கு தெரியுமே அவள் வந்துட்டு பயங்கரமான ஆள், எப்பயுமே வந்து பணக்காரவங்களா பார்த்து தான் கைக்குள்ளே மயக்க வைப்பா, இப்போ யாரையோ வந்துட்டு பிடிச்சிருப்பா, அதனால தான் உன்னை கலட்டி விட்றான்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ அவங்க அசிஸ்டன்ட்மே சார் இப்போ அவங்க போயிட்டுருக்கிறது சைனாவோட மிகப்பெரிய பணக்காரர் கூதான்னு சொன்னதும், அந்தாலும் அவளுக்கு எப்படி தெரியும், கண்டிப்பாக நான் இதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கான். பிறகு அங்கே டாக்டர் வந்துட்டு ஹீரோயின்ட்ட உங்கள் பாட்டிக்கு இப்போ நல்லா இருமா, ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்க சரியாயிருவாங்கன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கா. அப்போங்க நம்ம நீ எதை பற்றியும் கவலைப்படாத, பாட்டியை நல்லபடியாக காப்பாற்றிடலாம், நீ என் கூட சேர்ந்து வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டுருக்கும் போதே அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவனுக்கு அங்கே திடீர்னு அங்கே உடம்பு முடியாமல் போகும்போது, நீ வந்து தயவு செஞ்சு இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் பேசாத, நீ ஏதாச்சும் பேசுனேன்னா ஒழுங்காக எனக்கு பதில் சொல்ல முடியாது, நம்ம வீட்டுக்கு போய் பிறகு எல்லாம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து போகும்போது அப்போ அவருக்கு என்னாச்சுன்னு சொன்னதும், சாருக்கு சில ப்ராப்ளம்ஸ் அது கூடிய சீக்கிரம் வந்துட்டு சரியாயிரும், அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே உள்ளே வந்துட்டு போயிடுச்சேக்கா. அப்போ நான் உங்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு டைவர்ஸ் கிடைக்கணும்னு சொன்னதுமே, ஒன்றும் பரவாயில்ல நம்ம டைவர்ஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு அவன் சொல்கிறான். நைட்டு போல் அங்கே தூங்கி எந்திரிக்கும் போது அங்கே நம்ம சூச்சு வந்துடுறான். அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அந்த பையன் எழுதி காமிச்சு தான் பேசுகிறான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம கூக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு, பையனுக்கு வந்துட்டு இவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்கு, அவனுக்கு ரியலான அம்மா கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு போகும்போது அப்போ அந்த ஷூ கால் பண்ணிவிட்டு, பையனும் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கோம், இஷ்டத்துக்கு நீ பண்ணிகிட்ருக்காத, நீ பெரிய பணக்காரனாக போய் பிடிச்சிருக்கியா, அவன் உன்னை மேரேஜ் பண்ணிக்குவான்னு நினச்சிட்ருக்கியா, அவன் கண்டிப்பாக உன்னை கை கழுவி ஊற்றுவான், ஒழுங்க நான் சொல்கிறத கேட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் கண்டுக்க மாட்டா, பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்ற சொல்லிட்டாங்க. வந்து அவன் ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பி விட்டதுமே அப்போ அங்கே அந்த சூச்சுட்ட அம்மாவுக்கு முக்கியமான வேலை இருக்குது, அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் அந்த பையன் ஓகேன்னு சொல்கிறான். பிறகு பார்த்தா அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே மீட் பண்ண போனதுமே, நீ இப்போ வந்துட்டு என்ன வந்து நினச்சிட்ருக்கா, உன்னை போய் அவன் மேரேஜ் பண்ணுவான் நீ எதிர்பார்த்துட்ருக்கியா, அவன் உன்ட்ட ப்ளே தான் பண்ணிகிட்ருக்கான், தேவை முடிஞ்சதுமே உன்னை கழட்டி விட்டுருவான், நீ ஒழுங்காக இப்போ நான் சொல்கிறத கேளு, என் கூட சேர்ந்து வந்துரு, அவனுக்கு ஆல்ரெடி வேறு ஒரு பொண்ணு கூட தான் மேரேஜ் ஆக போகுது, உன்னை அவன் ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, உன்ன மாதிரி ஆள்கிட்ட எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னதுமே பற்றி உனக்கு வந்துட்டு எதுவுமே கேர் கிடையாதான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அதான் வந்து ஜோய் இருக்காளே பார்த்துக்கான்னு சொல்கிறப்ப இங்கே பாரு வெட்டிங் கார்டை 2 ஒரு பொண்ணை தான் மேரேஜ் பண்ண போகிறான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதில் நம்பிக்கை கிடையாது, ஏன்னா அந்த பொண்ணே நம்ம தான் அது தெரியாமல் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. நீ நான் வந்துட்டு இப்போயுமே உனக்கு சான்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன், நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நீ பேசாமல் வந்துட்டு என் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கோ, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, ஒன்றை மாதிரி ஒரு பர்சன்ட் எது எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடா. பிறகு அங்கே நம்ம போய் மீட் பண்ணிவிட்டு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை மேரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொன்னதுமே, சரி ஓகே நம்ம 2 பேருமே உன் ஹஸ்பண்ட்டை அந்த முறைப்படி டைவர்ஸ் கிடைக்கட்டும், நம்மளோட ப்ராசஸ் 2 டேஸில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும் மேரேஜ் பண்ணுறதுன்னு அவன் சொல்கிறான். அவள் ஓகே சொல்லிட்டு போகும்போது ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. வேமா அங்கே நம்ம தான் காப்பாற்றுறான், பட் 2 பேத்துக்குமே ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஆயிடுது. வேமா அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. பிறகு அங்கே பட்லர் வந்துடுறாரு. சார் இப்படி வந்து பையனை காணோன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப பதட்டெல்லாம் ஆகலை, எனக்கு அவன் எங்கே இருப்பான்னு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு, எதுக்காக நீங்கள் உட்காந்து அழுதுட்டுருக்கன்னு சொன்னதுமே அவன் எழுதி காமிக்கிறான். அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை பிடிக்கலையான்னு சொல்லிட்டு. யார் சொன்னது
சொல்லுது, உங்கள் அம்மா எப்போயே திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க, நீ ரூமுக்கு போய் பாருன்னு சொன்னதும் அந்த பையங்க போனதுமே ஹீரோயின் ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிறா. நீ எதுக்காக அம்மாட்ட வந்துட்டு இவ்வளோ கவலைப்பட்டு அழுதுட்ருக்க, ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன், அம்மா உன்னை போய் விட்டுட்டு போவேனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பாசமாக வைக்கிறா. பிறகு அவங்க கிளம்பி போயிட்டுருக்கும்போது காஃபியெல்லாம் அங்கே பட்லர் கொண்டு போனதுமே, இந்த காஃபி யாருக்காக கொண்டு போகிறீங்கன்னு சொன்னதும், சாக்தா மேடம்னு சொன்னதுமே, நானே கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட, எதுக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்ருக்கீங்க, தூங்கலையான்னு சொன்னதுமே, இல்லை நான் வந்துட்டு எப்பயுமே இப்படி தான் ஒர்க் பண்ணிட்டுருப்பேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பேசாமல் வந்துட்டு போய் படுத்துக்கோங்க அப்படின்டா சொல்லிட்டு, உங்களுக்கு சாங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறேன், அவங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் இன்னுமே சாங் ரைட் பண்ணுறதுக்கு கம்போஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து பழகிக்குவீங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே சிக்கன் சூப் எல்லாமே அங்கே வந்துட்டு அவள் ரெடி பண்ணிட்டுருக்கா. அப்போ அந்த ஷென் கால் பண்ணிவிட்டு, பையனுக்கு ரொம்ப ஓட முடியல, நீ எதுக்காக வந்துட்டு இப்படி பண்ணிட்டுருக்கா, ஒழுங்கா நான் சொல்கிறத கேட்டு இங்கே கிளம்பி வா, அவன் உன்னை ஏமாத்திடுவான்னு சொல்லிட்டு இன்னுமே இவன் பெரிய நல்லவே மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. பட் ஹீரோயின் அங்கே கண்டுக்கல. இந்த பையனை பார்த்தா அம்மா வந்துட்டு வரமாட்டாங்களாப்பான்னு சொன்னதுமே, ஆமாம் அவங்க அம்மா வரமாட்டா, இதுக்கப்புறம் என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, நீ பேசாமல் வந்துட்டு ஒழுங்காக போய் இருந்துக்கோ, இல்லைனா உன்னையுமே நான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு அங்கே அந்த ஜோய்க்கு கால் பண்ணிவிட்டு, ஆண்டி எனக்காக நீங்கள் சிக்கன் சூப் பண்ணி கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காங்க, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பிச்சிருக்கான். ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது, உங்களுக்காக தான் சூப் ரெடி பண்ணியிருக்கேன், இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுட்டு அங்கே நம்ம சூச்சுட்ட, நீ இப்போ வந்து கிளம்பு, அம்மா உன்னை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் ட்ரா பண்ணிட்டு வரேன்னு சொன்னதும் அதே மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே ஹாரியுமே கூட்டிகிட்டு வந்து இறக்கி விடுறாங்க. அந்த பையனை அவன் ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறத பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகி போயிடுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, இவன் பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிருக்கான். ஸோ டெய்லியுமே அவன்கிட்ட அங்கே வீடியோ கால் போட்டு பேசிட்டு 2 பேத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருது. ரொம்ப அங்கே வந்துட்டு லவ் பண்ணிட்டு அவங்க 2 பேருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அவளை அங்கே மீட் பண்ணிவிட்டு பொக்கே எல்லாமே கொடுத்துட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். நான் இப்போவுமே கிளம்பணும், கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு, பட் உன்னை நான் மீட் பண்ணி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, பிஸ்னஸ் ட்ரிப் முடிஞ்சதுமே நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிச்சிருக்கான். நெக்ஸ்ட் டே அவள் அங்கே வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனான். உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, பெத்த பிள்ளைய விட்டுட்டு வேற ஒருத்தனோட பிள்ளையை வந்து நீ வளர்த்துட்ருக்கா, அவன் உன்னை வேலைக்காரியாவே மாற்றிட்டானா, அந்த பிள்ளையோட ஆயம்மாவை பார்க்க வச்சுட்ருக்கானான்னு சொன்னதுமே, இதை பற்றி நீ கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது, உனக்கு எனக்கு எந்த சவகாசம் கிடையாதுன்றப்ப நீ எதுக்காக வந்துட்டு இப்போ தொல்லை பண்ணிட்டுருக்க, நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், உனக்கு என்ன அதில் பிரச்சனை, உனக்கு எனக்கு தான் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சுல அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு, நீ திரும்ப வந்தேனாலும் அப்புறம் நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் இப்போவே எனக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லும்போது, நீ அப்படிலாம் என் மேலே அக்கறைப்படணும்னு அவசியம் கிடையாது, அவரோட பிள்ளை என்னோட பிள்ளை தானே, அவனை பார்த்துக்கிறதுல எனக்கு எந்த வந்து பிரச்சனையுமே கிடையாது, நீ உன் பிள்ளையை பார்த்துக்கோ, ஜோயோட சேர்ந்து நீ சந்தோஷமா இரு, எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு என்னை பற்றி கவலைப்பட்டுட்ருக்க, நீ அப்படி அவசியம் கவலைப்படணுமே எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அப்போ அங்கே அவன், உனக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல மாஸ்டர், பேங்கோட டிக்கெட் என்கிட்ட இருக்குது, நீ பேசாமல் இப்போ என் கூட சேர்ந்து வந்தேன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போய் எங்கள் ட்ராயிங்கில் சேர்த்து விட்றேன்னு சொன்னதும், அப்போ அந்த ஜோயி, இவ்வளோ மாதிரி ஆளுக்கெல்லாம் அதை பற்றி என்ன தெரிய போகுது, இவளுக்கு வந்து ட்ராயிங் பண்ணுறதுனால என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும், எனக்கு அது தேவை கிடையாது, நீயே கூட்டிகிட்டு போய் அவ்வளவே கூட்டிகிட்டு வச்சு என்னத்தனாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறா. குழந்தையா குக்கீஸ் எல்லாம் அம்மா உனக்காக ரெடி பண்ணியிருக்கேன், இதை நீ சாப்பிடு, ஸ்கூலில் நல்லபடியாக இருக்கணும்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பையனுமே சரின்னு சொல்லிடான். அதெல்லாமே இந்த ஹாரிக்கு பார்த்துட்டு ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. சீனில் 2 பையங்களுக்குமே சண்டை வந்துடுது. அப்போ டீச்சராக நம்ம சூச்சுவை பிடிச்சி திட்டுறதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்திருக்குன்னு சொன்னதுமே நல்லாவே தெரியும் ஹாரி தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பயங்கரமாக திட்டி விட்டுட்டு அந்த பையனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அவங்க சாரி கேட்குறான், என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. அவங்க வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அவன் தான் உன்கிட்ட குக்கீஸை பிடுங்கிறதுக்காக வந்திருப்பான், அதனால தானே நீ சண்டை போட்டிருக்க, எனக்கு யார் எப்படின்றது நல்லா தெரியும்னு அவன் சொல்கிறா. இவனை பார்த்தா எங்கள் அப்பா என்னை கூப்பிட வருவாருன்னு சொல்லிட்டு எங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. வீட்டோட மெயில் தான் கூப்பிட்றதுக்காக வர்றாங்க, நான் கண்டிப்பாக வரமாட்டேன், அப்பா தான் வரணும்னு சொல்லும்போது, இல்லை சார் வர முடியாதுன்னு தான் என்னை அனுப்பி போட்டிருக்காரு, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அவனுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக வேண்டியதாகிடுது. வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தைக்கு கையில் அடிபட்டுருக்கவுமே அதுக்கெல்லாம் நல்லா மெடிசன் போட்டு நல்லபடியாக ஹீரோயின் கேர் பண்ணிக்கிறா. இங்கே ஹாரியை பார்த்தா பயங்கரமாக அழுதுட்டு அங்கே கால் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுருக்கான். அப்போ அங்கே தண்ணி போட்டுட்டாவே படுத்து கிடக்கவுமே, அப்பா ப்ளீஸ் எனக்கு வந்து மெடிசன் போடுங்க, எனக்கு அம்மா வேணும்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பும்போது அவன் கோவமாயிட்டு நீ எப்படி வந்துட்டு பெத்த பிள்ளைய கண்டுக்காமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு திட்டான். பட் நம்ம ஹீரோயின் எதுவும் கண்டுக்கல. அங்கே வந்துட்டு அவனுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அவளை பார்த்தா அங்கே வெட்டிங் ட்ரெஸ் தான் ட்ரை பண்ணிச்சேக்கா. அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸை வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு இது எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு சொன்னதுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த ட்ரெஸ் உனக்காகவே ரெடி பண்ண மாதிரி இருக்குது, நீ வந்துட்டு போட்டு பாரு, உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுமே பார்த்தா அவனுக்கு திடீர்னு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கா. அவன் உடனே அங்கே மெடிசன் எடுத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோக்காக ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிஃப்ட் எல்லாமே வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஜோயி எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான பொருள் விற்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை, அதை வாங்குறதுக்காச்சும் உனக்கு காசு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நீ வந்துடுறான். நீ எதுக்காக வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வந்து ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்க, நீ என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கியா, நான் வந்துட்டு உன்னை மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் உன் மனசில் இன்னமே இந்த மாதிரி என்ன இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ அவன் உன்னை போய் சொல்லிட்டு இருக்கான், சொன்னால் புரியாதா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் வான்னு சொன்னதும் அதை பற்றி நீ அக்கறைப்படாத, அவரும் என்ன ஒன்று ஏமாத்தலை ஒன்று மாதிரி கிடையாதுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு நான் சொன்னால் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, நீ வந்துட்டு என் மேலே இருந்து கையெடு, ஹஸ்பண்டோட காசை வச்சு நான் வாங்க போகிறேன், அவர் வந்து பூவர் கிடையாது, அவர் பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் அவள் சொல்கிறா. பிறகு அந்த குழந்தைக்கு ஜூஸ் எல்லாமே கொடுத்தாங்க, நல்லா கேர் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த ஹாரியை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. பார்த்தியா உங்கள் அம்மா வந்துட்டு ஒன்றை வந்து கேர் பண்ணிக்காம வேற ஒருத்தவங்களோட பிள்ளையை கேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவள் ரொம்பவே மோசமானவ, இதுக்கப்புறம் அவளை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொன்னதுமே கண்டிப்பாக பேச மாட்டேன், எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது, அவங்கள நான் ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பையனோட மனசையுமே ஒரு வழியாக பேசி மாற்றிடுறாங்க. பிறகு அந்த குழந்தைக்கு வந்து கையில் அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, அதுக்கெல்லாமே மெடிசன் போட்டு ஹீரோயின் இன்னுமே நல்லா கேர் பண்ணி தான் அங்கே பார்த்துட்டு இருக்கா. கால் பண்ணிட்டு பையன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கான், ப்ளீஸ் நீ மீட் பண்ணவான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே ஹீரோயின் இவனுங்களுக்கு வேறு வாழை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கவலைப்படாத அம்மா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அங்கே குழந்தைக்காக கேட்கலாமே இங்கே ரெடி பண்ணி அங்கே ஊட்டி விட்டுட்டு ரொம்ப இவங்க சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே குட்டி பையன் எல்லாருமே சேர்ந்து அங்கே வீடியோ கால் போட்டுட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ நீங்கள் வருவீங்க, நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பேசும்போது நாளைக்கு மிஸ்டர் வாங்கோட பெயிண்டிங் காம்படிஷன் நடக்க போகுது, அதில் நீ போய் கலந்துக்கிறணும், இன்விடேஷன் வந்திருக்கு, நீயும் பையனுமே அங்கே பேசாமல் கிளம்பி போங்கன்னு சொல்கிறாங்க. முடிச்சதுமே உனக்கு திரும்ப அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது, அவன் மெடிசன் எல்லாமே எடுத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போனால் இன்விடேஷனில் உங்கள் பேர் இல்லை மேடம் போக முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஷூ வந்துடுறான். நான் உன்னை ஆல்ரெடி கூப்பிட்டேன் வா என் கூடன்னு, பட் நீ வராமல் இப்போ வந்து கேட்கும் எப்படி நீ வந்துட்டு போவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணியும்போது அப்போ இப்போயுமே என்கிட்ட நீ ஒரு வார்த்தை வந்து சாரி கேளு நான் உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லப்பா, அது எனக்கு தேவை கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அப்போ அந்த ஜோயி இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க, இவெல்லாம் பெயிண்டிங் வரைகிறதுக்கு என்னன்னு தெரியாது, இவெல்லாம் வந்துட்டு பெஸ்ட்டாக வரைவாளான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணும்போது அதுவும் கரெக்ட் தான், ஜோயி மாதிரி டேலண்டான பொண்ணு உள்ளே போகிறப்போ உனக்கு என்ன இங்கே வேலை இருக்குது, கண்டிப்பாக உன்னால் வின்னெல்லாம் பண்ண முடியாது, நீ வெளியவே இருக்கலாம், அதான் உனக்கு பெட்டர்ன்னு சொல்லதும் உன்கிட்ட யாரும் அறிவுரை கேட்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ அங்கே வந்துட்டு என்னோட இன்விடேஷன் கார்டு இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே கார்டில் உங்கள் பேரே இல்லை மேடம் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு அவளுமே பேசாமல் அங்கே இருந்து போனதுமே அந்த பர்சன் மேடம் சாரி மேடம் உங்களோடது விஐபியில் வந்திருக்கு ப்ளீஸ் நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லதும் அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஷாக் ஆகி போயிட்டு இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ இப்போ வந்துட்டு உள்ளே போய் என்ன சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டா அவள் இக்னோர் பண்ணிட்டு போயிடுச்சேக்கா. இவன் அங்கேயுமே விடலை, பின்னாடியே வந்துட்டு ஜோயி வந்து ரொம்ப டேலண்டான பொண்ணு, அவ்வளோ மாதிரி ஆளுக்கு முன்னாடி நீலாம் வந்து கலந்துட்டு என்ன பண்ண போகிற, மாஸ்டர் வாங்க அவளோட பெயிண்டிங்கை பார்த்ததுமே சூஸ் பண்ணிடுவார், ஒன்றை தூக்கி வெளியே தான் போட போகிறாருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கான். பட் அதை பற்றி எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு கவலை கிடையாது. அப்போ அந்த ஜோயுமே என்னோட பெயிண்டிங் முன்னாடி உன்னோட திறமை என்ன இருக்குது, இன்றைக்கி ஒரு லட்சணத்தை நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அதையுமே பார்த்துக்கலாம் நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டு பெயிண்டிங் கொடுத்ததுமே ரெண்டு பேர்த்தையுமே அவர் அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு வெல்கம் பண்ணிவிட்டு பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோயினோடது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னதுமே பட் இவளுக்கு பெயிண்டிங்காக ஒழுங்காக வரைய தெரியாது, இவள் யாரையாச்சும் வந்து வச்சு தான் வரைஞ்சி வந்திருப்பா, கண்டிப்பாக இவளுக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஜோயி ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அதை கிட்ட அவருக்கு எங்கே ரொம்ப டவுட் ஆகிடுது, அப்படி கூட வந்துட்டு ஃப்ராட் பண்ணுவாங்களான்னு அங்கே சலசலப்பாகும்போது உடனே அவன் இப்பயுமே நல்ல சான்ஸ் நீ பேசாமல் என்கிட்ட சாரி கேளு நான் உன்னை இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்துறேன்னு சொன்னதும் உன்னோட தேவை எனக்கு எப்பயும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அப்போ அங்கே அவர்கிட்ட நீங்கள் ட்ராயிங்கை பற்றி எனக்கு வந்து கொடுங்க நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன்னு சொன்னதுமே சரி ஓகே வரைஞ்சி காமிக்க சொன்னதும் ஃபென்டாஸ்டிக்காக வரையறா. அதை பார்த்துட்டு நீ தான் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருக்க எல்லா தகுதி இருக்குது, உனக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பிட்டு பாராட்டிட்டு இருக்காரு. அவன் நீ வந்துட்டு எப்படி இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பேசிகிட்டு இருக்கான். அங்கே அவள் இதை கண்டிப்பாக இவ சீட் பண்ணி தான் பண்ணியிருப்பா, இவள் வந்துட்டு பெருசாக இதை
இதில் என்னமோ சாதனை பண்ணிட்டேன்ற மாதிரி இவளுக்கு நினைப்பு இருந்துட்டு இருக்குன்னு சொன்னதும், நீ இவர் சூஸ் பண்ணிட்டாரன்றதுக்காக நீ ஒன்றும் பெரிய ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பெயிண்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே நீ எப்படிப்பட்ட ஃப்ராடுன்றது உன் மனசுக்கு தெரியும். ஸோ நீ மற்றவங்கள பற்றி குறை பேசாமல் இருந்தால் அது நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிடுறா. அப்பா எனக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னதும் பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே அந்த பர்சன் வந்து பார்த்துட்டு, சார் நீங்களா, அவங்க ஒய்ஃப் வந்து என் கூட தான் சேர்ந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு பாவம் நைட்டு பகலாக அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிச்சு உங்களுக்காக. ஒரு டைம் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் காசு இல்லைன்றதுக்காக பர்த்டேக்காக நைட்டு ஃபுல்லாக ஓவர் டைம் பண்ணி தான் வந்துட்டு காசு என்கிட்ட வாங்கிட்டு போய் உங்களுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னதும் அந்த சீன்ஸ் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. ஏன்னா ரொம்பவே காசு இல்லாத மாதிரி ஒரு பர்சன் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்திருக்கா. இவ தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. இதெல்லாமே அவன் யோசிச்சு பார்த்துட்டு அங்கே மனசே ரொம்பவே அங்கே வந்துட்டு உருக ஆரம்பிச்சிருது. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக அவட்ட பேசியிருக்கோன்னு சொல்லிட்டு. அப்பா என்னாச்சுன்னு சொன்னது, அம்மாவை போய் மீட் பண்ண போகிறேன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இங்கே ஒரு கடையில் போய் எங்கள் ட்ரெஸ்லாம் இருந்தா அப்போ அங்கே லின்னு ஒரு பொண்ணு வர்றா. இந்த ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ட்ரெஸ்ஸை வந்துட்டு பிடிச்சதை நீ எப்படி வாங்குவ, இது எனக்கு வந்துட்டு நீ கொடுத்துதாகணும்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ நம்ம ஹீரோயின் அவட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணலை. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் அந்த ட்ரெஸ் அவங்களுக்கே கொடுத்து விடுங்க, நான் வேறதை வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது ஹாப்பி ஆகிட்டு அவளுமே அங்கே இருந்து போனதும் மேரேஜ் பண்ணுறதா இருந்துச்சுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது. பிறகு அந்த அல்லின்னு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் உன்னை விட்டுட்டு போனது தப்பு தான், ப்ளீஸ் நான் வந்துட்டு திரும்ப வந்துட்டேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. நான் சைனா ரிட்டர்ன் வந்த பிறகு நம்ம பேசிக்கலாம் நாமே சொல்கிறான். ஹீரோயின் ஹீரோட்ட கால் பண்ணி, என்னப்பா உனக்கு ஒரு எக்ஸ்பேன்சிவ் வேறு இருந்திருக்காங்க, நீ இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையேன்னு சொன்னதுமே நான் ரிட்டர்ன் வந்த பிறகு எல்லாத்தையும் நம்ம பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கலான்றதை அவன் சொல்லிட்டு இருக்கான். வீட்டில் பார்த்தா இவன் ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணதுமே இப்போ ஹேரி அப்பா இதெல்லாம் என்னன்னு சொன்னதும், உன்னோட அம்மாவுக்கு நான் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், நான் திரும்ப அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதுமே அவனுமே எனக்குமே ரொம்ப ஹாப்பிப்பா, அம்மாவும் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டா எப்படியாச்சும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு சொன்னதுமே அவள் கண்டிப்பாக என்னை பார்த்துட்டு வேணான்னு சொல்ல மாட்டான்னு இவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினுமே எங்கள் வீடியோ கால் மூலமாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிற இடத்துக்கு வில்லாக்கு கிளம்பி வான்னு சொன்னதுமே அதே மாதிரி ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருந்தா இவனுமே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக போகிறான். ஹீரோயின் போனதுமே ஹீரோ அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இது எல்லாமே உனக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போய் 2 பேருமே சேர்ந்து நைட் அங்கே தூங்கிக்கிட்டு இருந்தா சுத்தமாக தூக்கமே வரல. நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு சுத்தமாக தூக்கமே வரலன்னு சொன்னதுமே கண்டிப்பான்னு சொல்லிட்டு இப்படியே கொஞ்சம் நேரம் இந்த மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. எனக்கு வந்துட்டு ஒன்றை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடச்சதை நினச்சி எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் அவங்க பாட்டி ரொம்பவே நல்லாயிடுறாங்க. நான் வந்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறேன் பாட்டின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுமே உனக்கு திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்குது, அது நல்லபடியாக அமையணும்னா எனக்கு வந்துட்டு அதில் வந்து எந்த ஒரு கஷ்டமே இல்லைம்மா, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வந்து வாழ்க்கையை அமைச்சிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த லீன் அவங்க மெய்டோட சேர்ந்து வர்றா. கண்டிப்பாக இதை அவர் எனக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருப்பார், எனக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி அவர் ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு வரா. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, உன்னை போய் அவர் மேரேஜ் பண்ணுவான்னு நீ எதிர்பார்க்குறியா, என்ன மாதிரி ஒரு ஆளை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அங்கே அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணும்போது அந்த வீட்டோட மெய்டுமே ரொம்ப வந்துட்டு ஓவராக பேசிட்டு, இந்த காசை வாங்கிட்டு எங்கள் மேடமோட லைஃப்பை விட்டு போயிரு, அவங்களுக்கு முன்னாடி நீ எல்லாம் கால் தூசிக்க பெற மாட்டேன்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு யாரை மேரேஜ் பண்ணுறாருன்றதை பார்ப்போம், இது எல்லாமே எனக்காக அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, எனக்கு அவருக்கு தான் இன்றைக்கி வந்துட்டு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் அந்த லீன் அங்கே ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அந்த மெய்டை விட்டு பேச விட்டுட்டு ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவளுக்காக ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்ததுமே இது எல்லாமே பர்ஃபெக்டாக எங்கள் மேடமுக்கு தான் உனக்கெல்லாம் வந்துட்டு பொருந்தாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே பட் நம்ம ஹீரோயினுக்காக தான் அந்த ட்ரெஸ் வந்து ரெடியாகி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஜோயுமே வந்து வாய்க்கு வந்தபடி ஹீரோயினை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் வந்துட்டு இருந்து என்ன பண்ண போகிற, ஒரு பிரயோஜனமே கிடையாது, உன்னை யாரும் மதிக்கவுமே மாட்டாங்க, அவன் கண்டிப்பாக உன்னை இன்றைக்கி கை கழுவி விட்டுருவான், நீ இன்றைக்கி ரொம்பவே அசிங்கப்பட போகிறேன்னு சொல்லிட்டு அவள் வேறு ஒரு பக்கம் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஹாரி வந்து, அம்மா நீங்கள் வாங்க, அப்பா உங்களுக்காக இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ண போகிறாருலன்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பிட்டு பேசும்போது அதை பார்த்துட்டு அந்த ஜோயி, நீ என்ன எப்பயுமே அவ்வளோ ஹேட் பண்ணிட்டு இருப்ப, புதுசாக என்ன கொஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அப்பா அங்கே திரும்ப ப்ரப்போஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தா அங்கே அவன் வந்துட்டு அவளுக்காக ப்ரப்போஸ் பண்ண போனதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது நீ பேசாமல் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரிங்கு கொடுத்தவன் ப்ரப்போஸ் பண்ணுறான், நம்ம திரும்ப மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அந்த ஜோயிக்கு ரொம்பவே வைத்தச்சல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஒன்று மாதிரி ஒரு ஃப்ராடு பையில் போய் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணுவேனான்னு சொன்னதுமே நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டன்றது எனக்கு எல்லாம் தெரிஞ்சு விடுச்சு, நான் வந்துட்டு உன்னை உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், வாய்ப்பு கொடு, நான் வந்து போன
டைம் வந்து ஏகப்பட்ட வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே, பட் அங்கே நம்ம ஹீரோயின் எனக்கான இதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போகும்போது, அந்த குட்டி பையனுமே பண்ணிட்டு விட மாட்டான். இப்போ நீ எதுக்காக வந்துட்டு இப்போ வேற ஒருத்தனுக்காக எங்களை வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு இருக்க? அவன் வந்துட்டு இப்போ லின்னோட சேர்ந்து மேரேஜ் பண்ணிட்டு இருப்பான். அவன் கண்டிப்பாக உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ண மாட்டான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. நீ வேணாலும் இப்போ அவனுக்கு கால் பண்ணி கேளு, அவன் எங்கே தான் இருப்பான்னு சொன்னதுமே ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணால் ஃபோனை அவன் பிக்கப் பண்ண மாட்டான். அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப பயமாயிருது. பார்த்தேன் அவன் ஃபோனை கூட பிக்கப் பண்ண விரும்பலை. இதுலேருந்து உனக்கு புரியலையா அவன் உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, அப்போ அங்கே அந்த ஜோயி இவளுக்கெல்லாம் இதே மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவள் வேற இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே கார்ட்ஸை வச்சு அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்கிறாங்க. நீ வந்துட்டு எனக்கு தான் சொந்தம், நீ இப்போ இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்ன நடக்க போகுது பாரு, அது நீயாவே ரியலைஸ் பண்ணுவேன்னு சொன்னது. முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, என்னை வீடு நான் வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டு என்னோட வருங்கால ஹஸ்பண்டுக்காக அங்கே போய் வெயிட் பண்ணணும், இந்த மேரேஜ் எனக்காக தான் சொல்லிட்டு அவங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே கிளம்பி ரெடியாகி வந்துச்சேக்கா. அப்போ அவன் நீ இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணி என்ன பண்ண போகிற, ஆள் வரல பார்த்தியான்னு சொல்லும்போது, பார்த்தா நம்ம ஹீரோங்க ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ரெடியாகி வந்துடுறான். அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன நடந்துட்டுருக்கோ, உண்மையிலேயே மேரேஜ் பண்ண போகிறாங்களான்னு. அப்போ அந்த லின் வந்து அங்கே பிரச்சனை பண்ணிட்டுருக்கா. நீ வந்துட்டு என்ன தானே லவ் பண்ணிட்டுருக்க, நீ எப்படி அவளை போய் மேரேஜ் பண்ணலான்னு சொன்னதும், நான் எப்போ சொன்னேன் உன்ட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு, நீ ஏன் வந்து கற்பனை கண்டுட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நான் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு இவ தான் என்னோட குழந்தைக்கு வந்துட்டு கரெக்டான அம்மாவாக இருப்பான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ரிங் போட்டுட்டு அங்கே வந்துட்டு ஹீஸ்மே பண்ணிக்கிறாங்க. நைட் போல் 2 பேரும் சேர்ந்து அங்கே ரொமான்ஸ்மே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மார்னிங் போல் அந்த பையன் வந்து எழுதி கொடுக்குறான், அம்மா அப்பா நீங்கள் 2 பேருமே சேர்ந்து எங்கே போனீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போங்க நாங்கள் வந்துட்டு எங்கேயும் போல் இங்கே தான் இருந்தோம்ப்பான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவளே நியூஸ் தான், ஹாரி வந்துட்டு உங்களோட பையன் இல்லைன்ற மாதிரி என்னமோ பேச்சு இருக்குது, ஸோ நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தலான்னு நினைக்கிறோன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா அது அவளோட குழந்தை இல்லைன்னு வந்துடுது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, என்கிட்ட இவ்வளோ பெரிய பொய் சொல்லி இத்தனை வருஷமாக அவன் ஏமாத்திருக்கான், நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு, நீ எவ்வளோ பெரிய பொய் சொல்லி என்னை வந்துட்டு ஏமாத்திருக்க, அது யாரோட புள்ள, எதுக்காக நீ என்கிட்ட இப்படி வந்து பொய் சொன்னேன்னு சொன்னதுமே சொல்கிறான், நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒன்றா நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நீ ப்ரெக்னென்ட்மே ஆகிட்ட, நீ வந்து என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டேன், உனக்கு வந்து பேபி பிறக்கும்போது இறந்து போச்சு, அதனால தான் வேற ஒரு பேபியை அடாப்ட் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு அவன் பேசினதும், நீ எவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவள் போயிடுறா. ஸோ அப்போ அங்கே ஒரு விஷயம் அவள் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பண்ணிட்டு அந்த ரூமில் இருக்கும்போது நம்மளோட ஹீரோ தான் அந்த ரூம்குள்ளே போயிருக்கான். பட் அந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியலையே, பர்சன் உள்ளே போனான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டவுட் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு அந்த பர்சனை தேடி இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருந்திருப்பான் போல். ஃபைனலாக அது நம்ம ஹீரோன்ற விஷயம் அவனுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. ஃபோட்டோ அனுப்பிடுறாங்க, இவங்க தான் கூட சேர்ந்து இருந்தவங்கன்னு. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அது என்னோட பிள்ளையே இல்லை, இப்போ எவ்வளோ பெரிய எனக்கு சீட்டிங் நடந்திருக்குன்னு. கடைசியில் பார்த்தாங்க வந்துட்டு உண்மை சொல்ல வந்துடுறாங்க, அந்த பையனை வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போன பர்சன் தான் உங்களோட அந்த ஹஸ்பண்ட் ஷூதா. வந்துட்டு உங்கள் குழந்தை பிறந்ததுமே குழந்தைய தூக்கி கொடுத்து இந்த கொலை பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. பட் நான் வந்துட்டு அப்படி பண்ணலை, அந்த குழந்தையோட உண்மையான அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அவங்ககிட்ட கொண்டு போய் விட்டுட்டேன்னு சொன்னதுமே அது யாரும் நம்ம ஹீரோ கேட்டது வேறு யாரும் கிடையாது சார், அது நீங்கள் தான், உங்கள் கூட தான் சேர்ந்து அவங்க நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த குழந்தை வந்து வேறு யாரும் கிடையாது நம்மளோட சூச்சு தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது. அப்படின்னா உண்மையிலேயே அது என்னோட பிள்ளையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே நாம் ஹாரியை பார்த்தா வீட்டில் வந்துட்டு இந்த பையன் அடாப்டட் ஆப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மெய்டவங்க எல்லாருமே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே காதலாமே வந்து வலிக்க ஆரம்பிச்சிருந்தா. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சிருக்கான். என்னை வந்துட்டு என்னப்பா சொல்கிறாங்க, எல்லாருமே அடாப்ட் பண்ணி என்னை வளர்த்துருக்காங்களாமேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அந்த ஜோயி பார்த்தா அந்த பையனை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருக்கா. ஆனால் அப்போ அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய வந்துட்டு வேலை பண்ணியிருக்கீங்க, என்னோடய பிள்ளையை கிட்னாப் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க, நீயுமே அவளோட இது எல்லாத்தையுமே திருடி காம்படிஷனில் சீட் பண்ணியிருக்க, கம்பெனியிலுமே ஏகப்பட்ட ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான எல்லா வந்துட்டு எவிடன்ஸுமே வந்து எதிராக இருக்குது, உங்களை நான் ஜெயிலில் பிடிச்சி போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி அவன் உள்ளே தூக்கி போட வச்சிடுறான். வந்து அங்கே டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா நம்ம சூச்சு வந்து அவளோட புள்ளன்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் ஆனதுமே அவளுக்கு ரொம்ப
ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டுருக்கு. அந்த பையனுமே ஃபைனலாக அங்கே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் கடைசியில் வந்துட்டு என்னோட உண்மையான லவ் என்னமோ எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொன்னதும், அப்போ அவன் நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து உன்னை ஃபஸ்ட் டைம் ஒரு வில்லேஜில் தான் பார்த்தேன். எனக்கு அப்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த டயத்தில் நீ தான் என்னை வந்து காப்பாற்றின. உன்னை அப்போ இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நான் திரும்ப வந்துட்டு உன்னை மீட் பண்ணுறப்ப நீ சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருந்த. ஸோ உன்னோட லைஃப்பை கெடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பேசாமல் வந்துட்டேன். பட் திரும்ப எனக்கு கடவுள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாரு. உனக்கு அவனுக்குமே டைவர்ஸ் ஆன பிறகு நான் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்ததை நிறைவேற்றிட்டேன். ஃபைனலாக என்னோட லவ் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கு. 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் அந்த ஹாரியோட நிலைமை என்னன்றதை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அந்த பையன் வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்த மாதிரி முடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.